ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட குக் வித் கோமாளியில் இருந்துகிட்டு இருக்கும் நம்மளோட குரேஷி அவர்கள் இப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கிறதாகவும், நான் எங்கே போகிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியை கிளப்பிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரேஷி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவியில் தான் சர்வ் ஆகிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு வந்து அங்கேருந்து வந்து மீடியா மெசன் பிரிஞ்சு போய் சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்குன்னு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க குரேஷியை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா வந்து இங்கே ரொம்பவே வந்து டாப்பாக எல்லாமே வந்து கவுண்டர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது குரேஷி தான். ஸோ அவரை கண்டிப்பாக இந்த பக்கம் கூப்பிடணும் அப்படின்றதுக்காக குரேஷிக்கு இன்வைட்டேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த குரேஷி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே விஜய் டிவியில் தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வேறு டெலிவிஷனுக்கு மாறுறாங்க அப்படின்றதுனால நம்ம மாற முடியுமா, இல்லை மாறலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே யோசித்தேன். எங்கள் ஃபேமிலி கிட்டலாம் கூட நான் டிசைட் பண்ணேன். பட் இருந்தாலும் கூட கடைசியில் வந்து நான் லீட் எடுக்கணும் அப்படின்னும் போது எனக்கு எங்கே தோணுச்சு அப்படின்னா, நம்ம சேனல் சைட்லேயே இருந்துருவோம், தேவையில்லாமல் ப்ரொடக்ஷன் சைடுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இது முழுக்க முழுக்க என் கரியருக்காக தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குக் வித் கோமாளி வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது டாப் குக்கு ஷோ இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட அந்த ஷோ ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்றதுக்காக நாங்கள் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கிறது கிடையாது. அந்த ஷோ நல்லா போயிட்டுருக்கு. நானும் அந்த ஷோவை பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் ஷோவும் நல்லா போயிட்டு நல்லா தான் எல்லாருமே நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஷோவோட பாணியில் அந்த ஷோ போயிட்டுருக்கு, எங்கள் ஷோவோட பாணியில் எங்கள் ஷோ போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து இல்லை காம்படிஷன்லாம் கிடையாது. அந்த ஷோ பீட் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக நாங்கள் எதுவும் எஃபர்ட் போடுறதும் கிடையாது, எதுவும் பண்ணுறதும் கிடையாது. ஒரு சீசன்லேயும் எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுப்போம்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுமே தவிர, மற்றபடி வந்து அந்த ஷோ வந்து கெடுக்கணுன்றதுக்காக நாங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளோட குரேஷி ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. நான் வந்து அந்த ஷோக்கு போகிறதில்ல, நான் குக் வித் கோமாளியில் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன் அது மட்டும் இல்லாமல் அட்லி வைஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப முடியாதுல்ல. எஸ், என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து, அதாவது வந்து ஒரு படம் கிடையாது, அது ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த படத்தில் வந்து 360 அப்படின்ற இதில் வந்து நம்மளோட அட்லி வைஃபான பிரியாவும் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் வந்து மெரினா படத்துக்குலாம் முன்னாடி வந்த படம், ஷார்ட் ஃபிலிம்னு. அதாவது இவங்க ரெண்டு பேரோட கரியரோட இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்த படமாக. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு வகையில் வந்து நடித்து கொடுத்து போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சாங்ஸ், இது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. யூடியூப்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடடே, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு பாருப்பா, அதுவும் அட்லி வைஃப் கூட நடிச்சிருக்காரு பாருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிட்டு இப்போ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.